எதுக்குன்னா எந்த ஒரு பிரபந்தத்தை வாசிக்கிறதா இருந்தாலும் பிரபந்த கர்த்தாவை பற்றி சிறப்பான செய்திகளை நம்ம மனசில் பகிர்ந்துக்க வேண்டியது அத்தியாவசியம். அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான், திருமங்கை மன்னரோட அனுகிரகம் இருந்தால் தான் அவருடைய பாசுரங்களை நம்ம படிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்கும். அவருடைய அனுகிரகத்தோட ஆச்சாரியர் அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பாடலோட பொருள்லாம் புரியும். பாடலோட பொருள் புரிஞ்சால் மட்டும் போகாது, அதை எடுத்து சொல்லணும். அதுக்கு நம்ம பகவானுக்கு பிரீத்தியாக ஒரு வேலையை செய்யணும். அந்த நம்ம செய்கிற காரியம் எல்லாருக்கும் அனுகுணமாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பகவத் அனுகிரகம் சேர்ந்து இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஒரு சின்ன முயற்சியாக செய்து பார்ப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி பார்க்கலாம்னு ஒரு ஆர்வ மிகுதியால் செய்கிற ஒரு இந்த வேலை தான் இது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி நம்ம எல்லாருக்கும் சிறப்பான துணை, நல்ல நட்பு. பெருமாளை எப்படி நம்ம கொண்டாடிக்கணும்? சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு நவவிதமான பக்தியில் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பார்த்தசாரதி சுவாமியை நம்ம நல்ல நட்பாக வச்சுக்கலாம். அப்படின்னா நல்ல நட்புக்கு முதல்ல என்ன இருக்கணும்? சக்கியம் ஆத்ம நிவேதனம். முதல்ல நல்லபடியாக அவனுக்கு தொண்டு செய்து திருவடிக்கு கீழ் அமர்ந்து இருந்து நம்ம எல்லா வேலையும் செய்யணும்னு மனசில் வாங்கிட்ட பிறகு ஒரு நட்பு மேலிட்டுனால சில விஷயங்களை பேசலாம். ஆனால் நம்ம யார் நட்பு பிடிச்சிக்கிறது? சகாவாக இருந்தால் சக வயசில் இருந்தால் பேசிக்கலாம். ஆனால் நம்ம மானிடருக்கு தான் அது நட்பு சகா ஏற்படுமே தவிர, பெருமாள்கிட்ட வரும்போது என்ன பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியசிய பிருத்திய அப்படின்னு அவருடைய அடியானுக்கு அடியான், தொண்டனுக்கு தொண்டன் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மனசில் நம்மளுக்கு அந்த பவ்ய தாசிய பாவம் அது வந்துட்டாதான் நம்மளுக்கு அதனால் மேலே மேலே அதுலேருந்து வளர்த்துக்க முடியும். தாசனாக இருந்தால் தான் தலைவன் எப்படி இருக்கணும், தொண்டன் எப்படி இருக்கணும்னு அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அதனால் இது எப்படி திருமங்கை ஆழ்வார் இந்த இடத்துக்கு வந்தார், அங்கே என்ன பெருமாளெல்லாம் சேவிச்சார், எப்படி அவரோட கணிப்பு இருந்ததுன்றத வரப்போகிற தொடர்ந்து இந்த பாசுரங்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். இன்றைக்கி முதல் பாசுரத்தில் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் விழச்சற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனொரு துயர்களை தேவை பற்றலர் வீயக்கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த முதல் பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணாவதாரத்தில் 10 வயசு கிருஷ்ணரையும் பலராமனையும் அவர் கம்சனோட அரண்மனைக்கு அழைச்சின்னு வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதையோட சேர்த்து இதை நம்ம பார்க்கலாம். கம்சன் சொல்கிறான், யாரை அனுப்பினாலும் நந்தகோபாலுக்கு அந்த விருந்தாவனத்துலேயோ கோகுலத்துலேயோ யார் அனுப்பினாலும் எல்லாரும் போராட தவிர ஒருத்தர் கூட திரும்பி வரதில்லை. அதனால் அங்கே என்ன நடக்கிறது, கோகுலத்தில் என்ன நடக்கிறதுன்னு கம்சனுக்கு தெரியவே இல்லை. 10 வருஷத்துக்கிட்ட ஆப்போகிறது. என்ன நடக்கும், நம்மளுக்கு என்னமோ சொன்னாலே அசரீரி என்ன பேசித்து அப்படின்னு கம்சனுக்கு எப்பவும் ராப்பகல் தூக்கம் இல்லாமல் இதுவே நினச்சிட்டு இருக்கான். அதனால் என்ன ஒரு யோஜனை பண்ணி அக்ரூரரை கூப்பிட்டு, நீ போய் குழந்தைய அழைச்சிட்டு வாங்கோ, அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு. இருக்கிற இடம் தெரிஞ்சு விடுறது, ஆனால் என்ன செய்யுது அப்படின்றதுனால அக்ரூரர் அனுப்புகிறார். அக்ரூரர் போய் பெருமாளையும் பலராமனையும் அழைச்சிட்டு வர. அது யசோதை கிட்ட போய் சொல்லி நந்தகோபர்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வருது, அந்த அனுமதி கேட்டு குழந்தையோட அழைச்சிட்டு வருது. அது மட்டுமே பெரிய ஒரு என்ன கதை விஷயம் இருக்குது. அக்ரூரர்கிட்ட அந்த கோபிகைகள்லாம் எப்படி நடந்துட்டா, அவளுக்கு என்ன, அவளுக்கு மனசில் எவ்வளோ வருத்தம் இருந்தது, அதெல்லாம் பற்றி சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் பெருமாளையும் பலராமரையும் அழைச்சிட்டு வர இந்த பாசுரத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த பார்ட் ஒண்டி கொஞ்சமாக பார்த்துக்கலாம். பெருமாளையும் பலராமரையும் அழைச்சிட்டு வரார். அப்போ வழியில் பெருமாள் என்ன காட்டி கொடுக்குறார். அந்த நதியில் இறங்கி குளிக்கும் பொழுது அவர் அனுஷ்டானத்துக்காக இறங்கி குளிக்கிறார் அக்ரூரர். அப்போது சுவாமி பலராமன் ஆதிசேஷனாகவும் பெருமாள் என்ன சயன திருக்கோலத்திலையும் ஒரு அற்புதமான காட்சியை ஜலத்துக்குள்ளே அக்ரூருக்கு காட்டி தரதாகவும், கண்ணை திறந்து பார்த்தா பசங்க எங்கடானா பசங்க பாட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கார். அப்படியே மொள்ள கம்சனுக்கு அழைச்சிண்டு, நீங்கள் அரண்மனைக்கு போங்க, நான் கம்சனோட அரண்மனைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறார். அங்கே வந்த உடனே ஆனால் கம்சன் என்ன பண்ணுறான், மல்ல ஷாணூர மல்ல கோலையா பீட அப்படின்னு சொல்லி தான் கடைசியில் வெப்பெரு விழா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆழ்வார் என்ன பாடுறார், வருஷ கிரமத்தில் பாடல, வரிசையை தாண்டி சொல்லிவிடுறார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் விழ. முதலெடுத்தோடனே குவலையா போயிடும், ஷாணூர மல்ல முஷ்டிகர், அப்புறம் விற்பரு விழான்னு சொல்லாமல்
முதல் எடுத்தவனே விற்பரு விழாவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழச் செற்றவன் அப்படின்னு சொல்கிறார். என்ன இப்படி ஆழ்வார் ஏன் வருஷம் மாற்றி சொல்கிறார்? அவருக்கு என்ன திடீர்னு அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. ஒரு முடிக்கிறதுன்னு வந்தால் ஒரு வேகமாக ஒரு சிட்டிக்கு போகிற நேரத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுது, ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா எவ்வளோ வேகமாக நடந்தது, எது முதல்ல நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்பேன் ஆஃப் ஃபியூ மினிட்ஸில் மொத்தமே நடந்து முடிஞ்சிடுது அப்படின்றத சொல்கிறார். ஆனால் சுவாமி எவ்வளோ நேரம் ஷானூர மல்லனோட சண்டை போட்டார், என்ன சிரமம் இருந்தது அப்படின்றத மாதிரியும் இந்த கோலியா பீடத்தை எங்கே போய் தட்டினா அது உடனே புளிரி கண்டுக்கள் விழுந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆழ்வாரோட பர்செப்ஷனில் அது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருது. அதனால் கடைசியாக நடந்த விற்பரு விழா முதல்லே சொல்லிட்டார். அது இல்லாமல் சுவாமி அங்கே திருவள்ளிக்கணியில் போய் சேவிச்சாதான் தெரியும் அந்த சுவாமிகிட்ட எத்தனை ஈடுபாடு வரும்னு. அதனால் விற்பரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழச்சற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனொரு துயர்களை தேவை சிவனுக்கு சிவபெருமானுக்கு கஷ்டத்தை நீக்கினவர் பற்றலர்விய கோல் கையில் கொண்டு. ஆமாம், அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கேன்னு வேண்டினார். அவர் வேண்டினா சுவாமி ஒத்துண்டுட்டார். ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுருக்கிறவர் தான். இந்த குச்சி வச்சுருக்கவன் என்னெல்லாம் செய்ய போகிறான் அப்படின்னு பார்த்தா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அந்த ஆயுதம் எடுக்க வைக்கிறேன், அவனை சக்கரத்தை தூக்க வைக்கிறேன்னு பீஷ்மர் சபதம் பண்ணிட்டார். இவன் நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவன், ரொம்ப சிஷ்யன், பரமபக்தன். பெரிய என்ன அக்டோஜெனேரியன் போய் அவர் சென்டினேரியன் தாண்டி இருக்கார். அவர் சொல்கிற பேச்சை நம்ம போய் சொல்லக்கூடாது அப்படின்னு தனக்கு கோபம் வந்த மாதிரியும் தான் அதனால் சக்கரத்தை எடுத்துட்டு ஒரு ஓடி வரா மாதிரியும் அந்த மனக்கண்முன்னு பார்த்தா சுவாமி என்னத்துக்கு வாழணும்? இதெல்லாம் அவருக்கு ஒரு சரக்கே இல்லை. அவர் இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு தட்டினா மொத்தமே சாஞ்சிடும். 5 லட்சம் 18 லட்சம்னு எத்தனை லட்சம் சேனியாக இருந்தாலும் இருந்த இடத்துலேருந்தே சாஞ்சிடும். இருந்தாலும் சுவாமி தன்னை என்ன பண்ணிக்கிறார், தன்னால் இறங்கி தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொன்னால் நான் வரத்தான் வருவேன், சகாயம் பண்ணுவேன் ஜனங்களுக்கு அப்படின்ற மகா கிருப்பை இருக்கு இல்லையா. அதனால் சுவாமி அதை பீஷ்மரோட சபதத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக வேண்டி தான் ஆயுதம் ஏந்தினான். சரி, இதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் என்ன சொல்கிறார், சிற்றவை பணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு. இங்கே திடீர்னு கிருஷ்ணாவதாரம் சொல்லிருச்சே. இந்த பெருமாளை சேர்த்துட்டு இந்த பக்கம் வலது பக்கத்தில் திரும்பி பார்த்தா அங்கே ராமர் சன்னதி இருக்கே. அதனால் சுவாமி உடனே ஆழ்வார் என்ன சொல்கிறார், சின்னம்மா சொன்னால் அவருடைய ஆணை அது என்ன தெரியுமா, மன்னவர் பணியன்றாகில் நுண்பணி மறுப்பனோ அப்படின்னு பெருமாளே சொல்கிறார். கம்பராமாயணத்தில் அப்படி தான் சொல்லி கேட்குறார். ராஜா தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா, நீ தான் சொன்ன, அம்மா சொன்னான்னா கூட மன்னவர் பணியன்றாகிலும் நுண்பணி மறுப்பனோ அப்படின்னு சொல்லி அம்மா நீ சொன்னதாலே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாசுரம் ரொம்ப அழகாக இருக்கும். தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கலும் தவ மேற்கொண்டு புழிவங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி எழிரண்டா வா வென்று எம்பினன் அரசன் என்றாள். ராஜா சொல்லிட்டான் 7-2 ஆண்டு நீ காட்டுக்கு வனம் போகணும் அப்படின்னா. அப்போ உடனே ராமர் என்ன சொல்கிறார், மன்னவர் பணி என்றாகிலும் நுண்பணி மறுக்கணும். அப்பா சொன்னான்னு சொல்ல வேண்டாம்மா, நீங்கள் சொன்னாவே நான் போகிறேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி புறப்படுறார் கானகம் போகிறதுக்குன்னு. அந்த வரையும் சேர்த்து திருவள்ளிக்கணியில் ஒரே இடத்துல பார்த்தேன்னு சொல்கிறார். இந்த 4 வரைக்குமே 4 மணி நேரம் நம்மளால் சரளமாக பேச முடியும். அத்தனை பெரிய விஷயங்களை அதில் அடக்கி சின்னதாக சொல்லியிருக்கார். இருந்தாலும் நம்ம விரிவுக்கு அஞ்சு ஓரளவுக்கு ஷார்ட் ஃபார்மில் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பாசங்களெல்லாம் பார்க்கலாம். தாசோகம்.